நாஞ்சில் சம்பத் அவர்கள் கட்சியில் சேர்ந்துருக்கிறாரு. ஸோ அந்த மேடையில் அவர் பேசணும் தானே. அவர் பேசலை அப்படின்னா அவரோட சிறப்பாக பேசுறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. இல்லை, நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேச்சாளர்கள் வச்சுருக்கீங்க, பேச்சாளர்களோட பேச்சாளர் அவரையும் சேர்த்துருக்கீங்க, அதனால் அவருக்கு பேச வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அவரோட பெட்டராக யார் பேசுவா உங்கள் மேடையில்? செங்கோட்டையன் ரொம்ப குறைவான நேரம் தான் பேசினார்னு வச்சுக்கோங்களேன். பட் எனிவே ஸ்டார்டிங்கில் பேசினார், கடைசியாக வந்து செங்கோலை கொடுத்தாரு. அப்போது இவரை எந்த இடத்தில் இவங்க வச்சுருக்காங்கங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஆகுது, நாஞ்சில் சம்பத் பேசினா அந்த அந்த ஒட்டுமொத்த இந்த விழாவே இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் பேசின விஷயம் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க எல்லாருமே நாஞ்சில் சம்பத் ஃபேன் தான் அவரோட ஸ்பீச்சுக்கு, இல்லையா? அவரோட ஸ்பீச் பிடிக்காதவங்க யாருமே இல்லை. ஸோ அஸ் அ ஃபேனா நமக்கு வந்து என்ன அவரை பேச வரல. அது இப்போதான் கட்சியில சேர்ந்தாரு. நீங்க என்ன வேணா ஒர்க்கு கொடுத்துக்கோங்க, டாஸ்க் கொடுத்துக்கோங்க. இந்த மேடையில் அவர் பேசியிருக்கணும் தான். நாஞ்சில் சம்பத் பேசியிருந்தா இந்த மேடையில் நம்ம இன்னைக்கு இந்த டிஸ்கஷன்ல விஜய் பேசுனதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம். எவ்வளவு நேரம் நாஞ்சில் சம்பத் பேசுனதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த அந்த ஒரு விஷயமும் தோணலாம். உண்மையாவே விஜயை மீறி அவர் பேச்சு நிற்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ டிஸ்கஷனா தலைவரை மீறி இன்னொருத்தரோட பேச்சு இங்கே ஒரு டிஸ்கஷனா மாறுங்கிறதையும் நம்ம ஊர்ல சில தலைவர்கள் விரும்ப மாட்டாங்க. அப்படி ஒரு தலைவராக கூட இருக்கலாம், தெரியல.